இதுவரைக்கும் டிடிவி தினகரன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் குறித்து எதுவுமே பேசல. ஆனா நீங்க மட்டும் ஏன் அவரை பேசுறீங்க கேக்குறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் குறித்து ஒவ்வொரு இடத்திலும் பேசியிருக்காருங்கிறத விட கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்காரு. யாரும் பேசாத அளவுக்கு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவரும் பேசாத அளவுக்கு பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் மீது ஒரு பொய் வழக்கு போடப்படுது. 2011 போடப்பட்ட பொய் வழக்கு திருப்பி அப்பவே வாபஸ் வாங்கப்படுது. திருப்பி 2023 கொடுத்து திருப்பி அந்த புகாரை வாபஸ் வாங்குறாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுடைய தலைவரும் பதில் சொல்லல. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு அந்த வழக்கு குறித்து கேட்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அதுல நம்ம கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கடந்து போறார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த விஜயலட்சுமி வழக்கு குறித்து கடுமையான வார்த்தையில பதிவு பண்ணார். அதுல அவர் சொல்றாரு, சீமான் முன்மேல குற்றம் இல்லைன்னா, அவர் மடியில பயம் இல்லைன்னா அவர் குற்றவாளி இல்லைன்னு போய் நீதிமன்றத்தை நிரூபிக்க வேண்டியதானே. அவர் எதுக்கு பதஷ்டப்படுறாரு? பெண்களை வச்சுட்டு பேசுற பேச்சாது, முகம் சுளிக்கிற மாதிரியான பேச்சா இருக்கு. சீமான் பேசுற பேச்சு ஒரு அரசியல்வாதி பேச்சு மாதிரி இல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கூட நிக்கிற பெண்கள் எப்படி நிக்கிறாங்கன்னு திமுகல வச்ச விமர்சனத்தை அப்படியே வச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி அவர்கள் என்ன பேசினாரு தொடர்ச்சியா அப்படிங்கறத டிடிவி தினகரன் மறந்துட்டார். அதை மறந்துட்டார். சீமான காயப்படுத்தணும், சீமான விமர்சனப்படுத்தணும், சீமான கொச்சப்படுத்தணும் என்பதற்காகவே டிடிவி தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த வழக்கு குறித்து கடுமையான வார்த்தையில பதிவு பண்ணார். அது ஒரு பொய் வழக்குன்னு அவருக்கு தெரியாதா? அரசியல் 30 வருஷமா இருக்கக்கூடியவர் தெரியாதா? சட்டத்தின் முன்பு சீமான் அவர்கள் அவர் தான் மடியில் கரையில்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கு. அவர் பேசுறது, அது பக்கத்துல பெண்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு அவர் பேசுறது உண்மையே நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு.